இங்க விஜயுமே காவேரி கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் போகலாம், அங்க போயிட்டு ஒரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சதுக்கப்புறம் நேரா உங்க அம்மா வீட்டில் போய் உன்னை சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க பேசுற விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் காவேரியோட குடும்பம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யமுனா இருந்துகிட்டு, இங்க பாத்தியாமா நான் சொன்னது சரியா போச்சா, அவர் வாயாலே இல்ல உண்மை ஒத்துக்கிட்டாரு பத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் காவேரி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட வராங்க. அப்ப காவேரியும் கையில பேக்கோட பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே, என்ன இது, என்ன காவேரி இது, என்ன பண்ணி வச்சிருக்க, சொல்லப்போனால் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் நீ இந்த விஷயத்தை எதுக்காக பண்ண முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரிட்ட கேட்குறாங்க. காவேரியுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ விஜயுமே ஒரு நிமிஷம் இருங்கத்த, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எதையுமே கேட்குற மனநிலையில் இந்த பக்கம் வந்து காவேரியோட அம்மா கிடையாது. அப்போ கரெக்டாக கங்கா இருந்துக்கிட்டு, நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் பேசக்கூடாது, இப்போ நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க, முதல்ல நீ சொல்லு காவேரி, எதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ண, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கேட்குறாங்க. மறுபடியுமே காவேரி கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வராததை பார்த்த உடனே எங்க காவேரியோட அம்மாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. அவங்களும் உடனே காவேரியோட கண்ணத்துல பலாரும் ஒரு அறையை விட்டு, முதல்ல சொல்றி எதுக்கு இப்படி பண்ண, இந்த மாதிரி நம்மளோட குடும்ப மானத்தை கப்பல் ஏற்றுறதுக்குன்னு இப்படி பண்ணிருக்கியா, எந்த காரியத்துக்காக இதை பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட கேட்குறாங்க. இங்க காவேரியுமே தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதமா, அதை மட்டும் இப்படி பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்த சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆஹா, ஓகே நம்ம நினச்ச பிரச்சனை வந்துடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்டாக எங்கள் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் ஓகே இது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு காவேரியும் விஜயும் பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சரி இந்த நல்ல விஷயத்த முதல்ல நம்ம அப்பாட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தன்னோட அப்பாவுக்கு போய் கால் பண்ணிட்டு திருப்பி வந்து நின்றுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கள் காவேரியோட அம்மாவுமே எங்கள் காவேரியை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சொல்லு எதுக்காக இப்படி பண்ண, எதுக்கடி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜயமே எவ்வளோ தடுத்து பார்த்தாலும் யாருமே விஜயோட பேச்சுக்கு இந்த பக்கம் வந்து செவி கொடுக்குற மாதிரியே இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டியுமே இந்த சவுண்டு கேட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே காவேரியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நில்லுங்க எதுக்காக அடிக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்னாச்சு விஜய், ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கிட்ட கேட்குறாங்க. அப்போ விஜயுமே ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக கங்கா கிட்ட பாட்டியும் இருந்துக்கிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இந்த மாதிரி வந்து காவேரியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே விஜயை பார்த்து, ஒரு வேளை இந்த வெண்ணிலா காவேரியை தள்ளி விட்டாலே அதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே புரிய வருது, அப்போ வெண்ணிலாவாலே இந்த பக்கம் காவேரிக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இது வேறெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இங்க கரெக்டாக வந்து காவேரியோட பாட்டியுமே கேட்குறாங்க. இதை கேட்டவொன்னே தான் இந்த பக்கம் மறுபடியும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் காவேரியோட அம்மாவை இந்த பக்கம் மறுபடியுமே காவேரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜயுமே குறுக்க வந்து அவ என்னோட மனைவி, என் மனைவி மேலே வேற யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரியோட மனசில் அப்போ விஜய் இன்னுமே வந்து நம்மளை நினச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த நிமிஷம் முடியறதுக்குள்ளேயே இங்கே யமுனா அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இங்கே வந்துட்டு, நீங்களாம் அதுக்கு பேசுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது, அதான் அக்ரிமெண்ட்டே முடிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்று இப்போ காவேரி உங்களோட மனைவியா, என்ன சொல்கிறீங்க, இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயுமே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி விழிப்புதிங்க போய் நின்றுட்டுருக்காரு. ஆனால் காவேரியோட அம்மா காவேரியை அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் நான் சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியுமே அந்த உண்மையை சொல்கிறாங்க. நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இந்த பணத்தை வாங்கினேன், அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் பணத்தை தேடி ரொம்பவே வந்து நிறைய இடங்களில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் விஜயே எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து நர்மதாக்கு எவ்வளோ செலவானாலும் நான் தந்துடுறேன், பட் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நர்மதாக்காக தான் இந்த மாதிரி காவேரி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே குமரனை பார்த்து கங்கா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் பண்ண விஷயத்தினால இப்போ காவேரியோட வாழ்க்கையை வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி இங்கே குமரன்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட குமரன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு விஜயை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண, சொல்லப்போனால் உன்னை ஒரு சகோதரமே நினச்சனடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயுமே பிரதர் ஒரு விஷயம் இருங்க பிரதர், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே இங்கே கோபத்தில் இருக்கிறதுனால இங்கே விஜய் பேசுகிறத கண்டுக்க கூட இல்லை. அங்கே குமரனுமே பயங்கரமாக விஜய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ராகினியோட அப்பாவுமே இங்கே எல்லாருமே முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து, முதல்ல நிறுத்துங்க, எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து என் மாப்பிள்ளை மேலே கை வச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல கையெடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே குமரனை விலக்கி விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, அவங்க ஏதோ சரி இந்த மாதிரி பணத்துக்காக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன்ட்டா, அதே மாதிரி விஜயுமே சரி ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ எல்லாமே சரியாக போச்சு, சொல்லப்போனால் அவங்க போட்ட மாதிரி 1 இயர் அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு, பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து விஜய் மேலே கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கட்டண்டேட்டாக பேசிடுறாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே இந்த பக்கம் காவேரியோட வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன பேசுறதுன்னே தெரியலன்னு சொல்லி அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் காவேரியுமே விஜய் விட்டு பிரிய மனசு இல்லாமல் அப்படின்னு நின்று விஜயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கள் காவேரியோட அம்மா கங்கா யமுனா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, இதுக்கு மேலே இந்த மனுஷன் கூட நீ வாழ்றதுக்கு வாழாமல் இருந்துடலாம், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூழ்நிலையில்
தெரியல, பணத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை 1 இயர் அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் கூட நீ வாழ்றதுக்கு வாழா வெட்டியா எங்க வீட்டிலே இருந்துக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட அம்மாவுமே காவேரியோட கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்குமே இல்ல இருங்க நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி அந்த விஷயத்த அவங்களுக்கும் டீட்டெயிலாக விளக்க தான் ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் யாருமே இந்த விஷயத்துல விஜய் நம்புற மாதிரி இல்லை. எனக்கு எல்லாருமே இருக்கிற கோபத்துல இந்த பக்கம் வந்து காவேரி அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு மட்டும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் ராகினியுமே அப்பா நம்ம நினைச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இவ்வளோ ஈஸியாக முடியும் நான் நினைக்கவே இல்லை, நல்ல வேலை எங்க அப்பாவுக்கு கால் பண்ண, அவர் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியும் சேர்த்து வச்சிருப்பாங்க, அவர் வந்து சும்மா ஆட்டத்தை கலைச்சிட்டார்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராகினி பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் விஜய் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை விஜய், நீ பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த விஷயத்த நான் காவேரி கிட்ட தயவு செஞ்சு ஓப்பனாக பேச நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஆனால் அதை பற்றி நீ எதையுமே கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணி இப்போ பாரு காவேரி உன் வாழ்க்கையை விட்டே போயிட்டாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது கேப்பியாடா அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே விஜய் பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் விஜயமே தாத்தா அதை சொல்கிறதுக்காக தானே இந்த டைமை நான் பயன்படுத்திக்க பார்த்தேன், ஆனால் அவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க தாத்தா, நம்ம போய் முதல்ல பேசுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயமே டேரெக்டாக காவேரியோட வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் தாத்தாவுமே இங்கே பாடுறா பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சிருக்கு, எடுத்தோடனே இப்போ பேச முடியாது, கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் ஆற போட்டு தான் எதாக இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே இருக்க வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே நர்ஸுமே ஓடி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயமே இதை பற்றியுமே யோசிக்காம டக்குன்னு இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவோட கையை பிடிச்சி வெண்ணிலா ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு காவேரி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாவை காப்பாற்ற வேண்டியது தன்னோட கடமை நினச்சி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுமே இங்கே விஜய் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டான் பாரு, இவ்வளோ சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அவருமே உள்ளே போயிடுறாரு. இந்த பக்கம் பாட்டியுமே இங்கே விஜய் பக்கத்தில் போயிட்டு இங்கே பாரு விஜய் இந்த விஷயத்தில் நீ ரொம்பவே யோசிச்சு தான் செயல்படணும், முதல்ல காவேரி எப்படியாவது மறுபடியும் கூட வந்து சேரணும், ஒரு 2 நாள் ஆற போட்டு இந்த பிரச்சனையை நம்ம அவங்க வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே காவேரியோட வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சைலண்டாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவேரியுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் கங்காவுமே சரி விடு எல்லாம் சரியாக போச்சு விடு, இதுக்கு மேலே அந்த மிருகத்து கூட நீ வாழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் ரொம்பவே தப்பாக பேசி இந்த காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியுமே இல்லைக்கா நீங்கள்லாம் அவரை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் உண்மையுமே கெட்டவர் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போவுமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் யமுனாவுமே தான் மனசில் இருக்கிற பயங்கரமான கோபத்தினால ஆமாம் நீ இப்போவும் அந்த விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, உனக்கு தான் அவன் அறிவே கிடையாது, பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஆள் என்ன யோக்கியனா அவன் பண்ண விஷயத்துக்குலாம் அவனெல்லாம் போலீஸில் போட்டு கொடுக்கணும், ஆனால் நீ பாரு தேவையில்லாமல் அக்ரிமெண்ட்டை போட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி உன் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி எங்கள் யமுனா மறுபடியுமே காவேரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நர்மதாவுமே டேரெக்டாக காவேரிகிட்ட வராங்க. ஏங்கா இப்படி பண்ண, எனக்காக எதுக்குக்கா அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட, நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கன்னு தானக்கா நினச்சிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் காவேரியுமே இங்கே பாருமா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடு, இது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் நர்மதா ஆறுதல் சொல்கிறாங்க. என்னை இன்னும் சின்ன பொண்ணு நினச்சிட்டு இருக்கியாக்கா, நானும் பெரிய பொண்ணு ஆகிட்டேங்க்கா, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கும் புரியுது அப்படின்ற மாதிரி இங்கே நர்மதாவுமே காவேரி ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம பொண்ணோட வாழ்க்கைலாம் இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.